விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையில் 35 ஆண்டு காலம் மிகவும் சிறப்பான சேவை செய்து 2 IPS அதிகாரிகள் 31/3/2025 பணி நிறைவு செய்து ஓய்வு பெறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுதல்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அதாவது திரு ஆபாஸ்குமார் IPS அவர் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையிலேருந்து ஓய்வு பெறாங்க. அப்புறம் 2 திரு அமரேஷ் பூஜாரி அவங்க வந்து தமிழ்நாடு அந்த பேப்பர் மில் லிமிடெட் அதிலிருந்து ஓய்வு பெறாங்க. அவர்களுடைய ஓய்வுக்கு பின் அவர்களுடைய உடல்நலம் மனநலம் மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இதில் முக்கியமாக திரு ஆபாஸ்குமார் IPS அந்த தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் இருக்கும் பொழுது அந்த 2023 பேட்ச் காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்ட 674 தீயணைப்போர் அவர்கள் பயிற்சிக்கு போகலை அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 பதிவு போட்டிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக அவர் திரு ஆபாஸ்குமார் IPS அவர்களே அவர்களுக்கான பயிற்சியை துவக்கி வைக்கிறதுல மிகவும் ஆசையோடு இருக்கும், எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால், முக்கியமாக நம்ம தனிப்பட்ட வகையில் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சுன்னா 15/3/2025 இவங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போச்சு. பரவாயில்ல. அவர் வந்து திரு ஆபாஸ்குமார் IPS சார் அவங்க கையெழுத்திட்ட அந்த பணி ஆணை தான் இப்போ இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து 29/3/2025 தேதியிட்டு கையொப்பமிட்டிருக்காங்க. அந்த பணி ஆணை தான் 1/4/2025 இவங்க போய் சென்னையில் அந்தந்த பணியிடங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது 636 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கு. இது என்னென்னா 674 ஒரு சிலர் வந்து வேலை வேணாம்ட்டாங்க, ஒரு சிலர் வந்து SIக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது எல்லாம் போக தகுதியாக இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் 636 பேர். அவங்க வந்து 7 சென்ட்ரு சென்னை, அந்த லதா மாதவன் பாலிடெக்னிக் மதுரை, நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, அப்புறம் கேம்பிரிட்ஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் கரூர், அப்புறம் சேலம் கொங்கு பாலிடெக்னிக்கு, அப்புறம் அந்த ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் தாம்பரம். இது 7 சென்டர்லேயும் போட்டிருக்காங்க. இது முக்கியமாக தெரிஞ்சுக்குங்கப்பா. 3 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஆனால் 3 மாதம் வந்து எந்த CLO MLO எதுவும் போடக்கூடாது. அது வந்து எக்ஸ்டன் ஆகும். ஆனால் ட்ரைனிங் எக்ஸ்டன் ஆகும். அது நல்லா இருக்காது. அதனால் ப்ராப்பராக ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கு. ரொம்ப எளிமையாக சாதாரணமாக உடல் நலத்துக்கு நல்ல ட்ரைனிங்காக இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அப்புறம் 3 மாதம் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு வைங்க, அதை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருங்க. முதல்ல சில பேர் 2 வீலர் ட்ரைனிங் லைசன்ஸ் கூட இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா கட்டாயம் ஒரு தீயணைப்போர் வந்து அவர் கட்டாயம் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் பேட்ச் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அவங்க சர்வீஸ் புக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஹெவிக்கு அவங்களே கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் அது எப்போ கூப்பிடுவாங்களோ பேட்ச் வாரியாக கூப்பிடுவாங்க, அது டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். ஹெவியே வச்சுருந்தீங்கன்னா அதை உடனடியாக வந்து உங்கள் சர்வீஸ் புக்கில் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இங்கே ட்ரைனிங் சென்டர் ட்ரைனிங் 3 மாதம் முடிஞ்ச உடனே இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல உங்கள் ஸ்டேஷனில், உடனடியாக பேட்ச் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி ஒரு வேளை எடுக்கலைன்னு வைங்க, உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் தள்ளி போகும். அதுலேயும் எடுக்கலைன்னா இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு பிறகு ஆச்சுன்னா இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு தீயணைப்போருக்கும் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப கட்டாயம். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த பயிற்சிக்கு செல்லக்கூடிய அனைத்து அந்த 636 தீயணைப்பு வீரர்கள் தான் நம்ம சொல்கிறோம். தீயணைப்பு வீரர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனப்பூர்வமான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். போயிட்டு வாங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த SI தேர்வு குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சுல, இன்னமும் அந்த நிலையில் தான் இருக்குது. நான் இன்றைக்கு வந்து 30/3/2025 உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு 31/3/2025 நீதிமன்றம் விடுப்பு. ஆனால் அதில் வந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை லிஸ்ட்லேயும் வரலை. செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். அந்த வாரத்தில் ஏதேனும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இன்னும் வந்து தேதி குறிப்பிடப்படாத நிலையில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் எப்போன்னு தெரியலை. அது ஒரு பக்கம். அப்புறம் அது போக அது இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே
ஒரு சில இந்த அகாடமி வச்சு நடத்துகிறவங்க வந்து இந்த போன வெள்ளிக்கிழமையே வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது 1350 பேர் நம்ம வேக்கன்சி அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க. நான் நேரில் வந்து அதை கவனிக்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பார்த்த நம்மளுடைய அந்த நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அது உண்மையா சார் அப்படின்னு. நீங்களாவே இது பார்த்துக்குங்க. லாஜிக்கலாக ஏற்கனவே வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது, அதில் ஒரு முடிவு வரணும். இப்போ வந்து அந்த பந்தி விரித்து அதில் உக்காந்துருக்கான் ஆள், ஆனால் பந்தியில் உட்காந்துருக்கான், இலை போட்டிருக்கு. அந்த பந்தியில் உட்காந்துருக்கிற ஆளுக்கே இன்னும் சோறு போடலையாப்பா? அதுதானே இப்போ கணக்கு. இப்போ நீங்கள் பந்தி சாப்பிட்டு முடிய போகிற நேரத்துக்கு பின்னாடி வந்து ஆள் வந்து நிற்பாங்க, அதுக்கு அடுத்த பந்திக்கு ரெடியா, அது ஓகே, குவைட் காமன். இப்போ பந்தியில் ஏற்கனவே உட்காந்துருக்கிற ஆளுக்கு இலை போட்ட மேனிக்கு இருக்குது, சோறு போடல. என்னென்னா சோறு ஆக்கினவங்க மீதான சில தவறு காரணமாக அவங்க அந்த மொத்த சோறாக்கின டீமு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது சொல்லட்டேன், அந்த பந்தி முடிஞ்சால் தானே அடுத்த பந்தி போட முடியும். லாஜிக்காக யோசிச்சாலே அதுதானே, அதுதான் இதில் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதனால் அது முடிகிறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து ஒத்துக்கிட முடியலை. அது எதுக்காக அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்றது தெரியலை. அதனால் ரொம்ப நான் அதுக்குள்ளே போகலை. வரும் தீர்ப்பு வந்துடும், எல்லாரும் போகணும். யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு எல்லாரும் கூடிய விரைவில் ட்ரைனிங் போகணும். அப்புறம் அது பார்த்தோம்னா இந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விடலாம், எந்த தடையும் இல்லை. அதில் அந்த 2023 நோட்டிஃபிகேஷன் படி 3600 சுத்தமாக என்னமோ போட்டிங்க, இல்லை 3300 என்னமோ. அந்த இது ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 636 பேர் ஃபயர் சர்வீஸ் போகிறதோட முடிஞ்சிருச்சு. அது வெளிவிடுங்க. 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஏஜ் 1 இயருக்கு அது என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு அதற்கான ரிலாக்ஸேஷனோட 2025 நோட்டிஃபிகேஷன் காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெளியிடலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பிட்ட வைக்கக்கூடிய ஒரு உருப்படியான கோரிக்கை அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தோம்னா, இது ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டு போகுது. எது எஸ்ஐ தேர்வுக்கான கேஸ் ஒரு பக்கம் போகுது. ரொம்ப வெரி ஷார்ட் பீரியடு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் இது நீங்கள் இதற்கான வேலையை பார்க்கலாம். அதான் பார்க்குறாப்புல இருந்துச்சு. இதாப்பா இதில் பகிர்ந்துக்கிடக்கூடிய இது. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நல்ல பார்ப்போம். வணக்கம்.